வாக்குப்பதிவு சதவீதம் குறித்த தவறான குற்றச்சாட்டுகள் வாக்குப்பதிவை பாதிக்கும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. அதாவது தேர்தல் ஆணையத்தின் மீது சந்தேகம் தெரிவிப்பது மக்கள் வாக்களிக்க வருவதை குறைத்துவிடும் என்று தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறது. வாக்குப்பதிவு சதவீதம் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தற்பொழுது வாதத்தை முன்வைத்திருக்கிறது. வாக்குப்பதிவு சதவீதத்தை 48 மணி நேரத்திற்குள் அறிவிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் வாக்கு சதவீதம் மனுவை விசாரிக்க விரும்பவில்லை என்று தற்பொழுது கூறியிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா, இது குறித்தான விவரங்கள் என்ன? வணக்கம். தேர்தலில் பதிவாகக்கூடிய வாக்குகளின் எண்ணிக்கையை 48 மணி நேரத்திற்குள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட மனுவானது உச்சநீதிமன்றத்தில் விடுமுறை கால சிறப்பு நீதிபதிகள் அமர்வில் இன்று விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது தேர்தல் ஆணையம் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு சந்தேகத்தின் அடிப்படையிலும் தேர்தல் ஆணையத்தின் மீதும் அவநம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் மட்டுமே தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இதுபோன்ற மனுக்கள் எதையும் நீதிமன்றம் விசாரிக்க கூடாது என்று தேர்தல் ஆணையம் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. இதுபோன்ற மனுக்கள் பொது நலனுக்கு கேடு விளைவிப்பதோடு ஒன்றின் பின் ஒன்றாக தேர்தல் நடைமுறைகளில் தலையிடுவதை ஊக்குவிப்பதாக உள்ளதாகவும் கோடிக்கணக்கான நாட்டு மக்கள் வாக்குகளை செலுத்தியுள்ளனர். அப்படி இருக்கும்போது இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பகத்தன்மை சேதமடையாமல் இருக்க தற்போது உச்சநீதிமன்றத்தின் உறுதியான ஒரு நடவடிக்கை தேவைப்படுகிறது என்று தேர்தல் ஆணையம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. தேர்தல் ஆணையத்தின் மீது சந்தேக தொடர்ந்து இது போன்ற மனுக்களை தாக்கல் செய்தால் அது மக்கள் வாக்களிக்க வருவதை குறைத்துவிடும் என்றும் தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. படிவம் 17C குறித்த ஏற்கனவே விதிமுறைகள் மிக தெளிவாக இருக்கும் பொழுது அது குறித்து சந்தேகங்கள் எழுப்பி மனு தாக்கல் செய்யப்படுகின்றது என்றும் இது பொதுமக்களிடம் நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்தி வாக்கு சதவீதம் குறைவதை ஏற்படுத்துகிறது என்றும் இத்தகைய மனுக்கள் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு பதிலாக குழப்பங்களையே ஏற்படுத்துவதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது நீதிபதிகள் நாளை 6வது கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. தற்போதைய சூழலில் இந்த மனுவை நாங்கள் விசாரிக்க விரும்பவில்லை என்றும் தேர்தலுக்கு பிறகாக இந்த வழக்கை விசாரிக்கலாம் என்றும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் வழக்கில் இடைக்கால உத்தரவு எதையும் பிறப்பிக்க விரும்பவில்லை என கூறிய நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை கோடை விடுமுறைக்கு பிறகு பட்டியலிட உச்சநீதிமன்ற உத்தரவானது தற்போது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா.